ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 3ஆம் தேதிக்கான ஒரு எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியா வந்து வைரத்தை காமிச்சதும் உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து சரி எப்படியோ அந்த வைரத்தில் எனக்கும் பங்கு இருக்குல்ல, நீ 3 குண்டு போட்டதை 2 குண்டு சேர்த்து போட்டிருக்கலாமே அந்த அபிராமிக்கு அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு என் நோக்கம் ஒன்றும் அந்த அபிராமியை கொல்றது இல்லை, அந்த காட்டியை கொல்றது தான். எப்படியோ அந்த காட்டி வந்து தப்பிச்சிட்டான், நான் இனி அவனை சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிறது. சரி, அடுத்தது என்ன திட்டம் வச்சிருக்கா, அந்த வீட்டில் கொஞ்சம் பேரை போட்டு தள்ள வேண்டிய வேலை இருக்கு, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளனாலே போதும் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமா அந்த வீட்டு மருமகளை போட்டு தள்ள போறேன், இங்க பாரு அந்த குடும்பத்துல நீ யாரை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவையும் அவளோட புருஷன் என் மாப்பிள்ளையும் எதுவுமே பண்ணிடாத அப்படின்னதும், உனக்கு உன் பொண்ணு முக்கியம் இல்ல, சரி நான் பாத்துக்கிறேன், அவளை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லிடுறாங்க. அப்பாடா எப்படியும் நமக்கு அந்த வைரத்துல ஒரு பங்கு கிடைச்சா போதுங்கிற மாதிரி ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து அந்த சாமியார்கிட்ட நான் போய் தீபாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து அந்த சாமியார் வந்து ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு, இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன், கோழியையும் பழி கொடுத்துட்டேன், நீங்க இனி தீபாவை அழைச்சிட்டு வந்தா சரிதான் அப்படின்னது. நாம இப்போ என்ன நிஜ பூஜையா பண்ண போறோம், இங்க பாரு எதுக்கு இப்ப நீ உண்மையான சாமி மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க பாருங்க மேடம், நான் உண்மையான சாமி இல்லதான், ஆனா என்னோட தாத்தாலாம் வந்து நல்ல மந்திரவாதிங்க, இப்படியான விஷயம் பண்ணும் போதும் இப்படி பழி கொடுக்கறதுலாம் வழக்கம், நாம சும்மா சாதாரணமா பண்ணோம்னா அந்த பரிகாரம் நமக்கு எதிர்ப்பாவே திரும்பிடும், நம்மளையும் இல்லாம பண்ணிடும் அப்படின்னு. தீபா கதையை முடிக்க திட்ட சொல்ல சொன்னா, நீ என்ன பயம் தாட்டிட்டு இருக்கியா, சரி நான் குயிக்கா அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து போனை வச்சுட்டு, இங்க தானே இவ்வளவு இருக்க சொன்னேன், இப்போ போனை வர சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன், அவளை போனை ஆஃப் பண்ண வைக்க சொன்னதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் எல்லா இடமும் தேடிட்டு அங்கே வர கொஞ்சம் பேருக்கிட்ட தீபா ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு ரம்யா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே பார்த்தோம் நம்ம தீபாவை காணும். இந்த பக்கம் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு குறி சொல்றாமா இருக்காங்க. ஆமா குறி கேட்டுட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து காமிக்கிறாங்க காசை வச்சுட்டு, இங்க பாரு உன் வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆமா இங்க பாரு என் அத்தை உனக்கு இப்ப என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டதும், என் அத்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க கதை எப்ப முடியும்னு தெரியணும் அப்படின்னதும், அடி பாவி மாமியாருன்னா யாருக்கும் ஒத்து வரலையா, இங்க பாரு எப்படியோ இந்த அமாவாசை இருந்து அடுத்த அமாவாசைக்குள்ள அவங்க உயிர் போகும் அப்படின்னதும், அப்பனா அடுத்த அமாவாசை வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. ஆமா அதுக்குன்னு காலம் வரும், அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும், நீ 1500 எடுத்து வை அப்படின்னதும், அப்போ நம்ம ஐஸ்வர்யா 1500 எடுத்து வைக்கிறாங்க. இங்க பாரு உன் மாமனாரை நல்லபடியா கவனிச்சுக்கோ, அப்போதான் உனக்கு புதையலுக்குரிய சாவி வரும் அப்படின்னதும், உடனே ஐஸ்வர்யா அதுக்கு வரையா 1500 எடுத்து வைக்கிறாங்க. சரிப்போ நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னதும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அடிப்பாவி மாமியார் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளே, அந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லபடியா உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி ராஜேஸ்வரி அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யாவுக்கு குறி சொன்ன அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்ப நம்ம அருணாச்சல, என்னப்பா அபிராமியை காப்பாத்துறதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டியா அப்படின்னு கேட்டதும், இங்க சொன்னதான் அதே டாக்டர் சொல்றாங்கப்பா, நாம இங்க வச்சுதான் அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு காட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரியா வந்து ஆனந்துக்கு போன் பண்றாங்க. இங்க பாரு சுரேஷ் நீங்களா அப்படின்னு ஆனந்த் கேட்டதும், ஹலோ நான் ரியா அப்படின்னு ரியா சொன்னது, சுரேஷ் போன் உனக்கு எப்படி வந்துச்சு, அதெல்லாம் அப்படித்தான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான், ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொன்னதும், உடனே நம்ம ரியா வந்து, இங்க பாரு நான் ஒண்ணு வேணும்னு அபிராமியை வந்து ஷூட் பண்ணல, என்னோட எதிரியா அந்த கார்த்திக் தான், நான் கார்த்திக் பண்ற எண்ணத்துலதான் ஷூட் பண்ணா, ஆனா தெரியாம உங்க அம்மாவுக்கு பட்டுருச்சு, இங்க பாரு நான் ஒன்னும் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கல, ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடு, சரி நீ சொன்ன மாதிரி நான் சரண்டர் ஆகுறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னதும், எந்த கண்டிஷனும் இல்ல அப்படின்னதும், ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரது கேளு, அப்படி மட்டும் நான் நல்லபடியா தப்ப ஒத்துக்கொண்டு நீ சொல்ற மாதிரி சரண்டர் ஆகுறேன், அதுக்கேற்ற மாதிரி தண்டனையை அனுப்பி வச்சுட்டு வெளியில வந்தா நீ என்ன முறைப்படி சட்டப்படி உன் பொண்டாட்டி ஆகிட்டு உங்க வீட்டுல என்ன மருமகளா ஆகிட்டு வாழணும் அப்படின்னது, நீ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான்ங்கிற மாதிரி ஆனந்த் கத்திட்டு இருக்காங்க. சரி பேசுனதெல்லாம் போதும், உன் தம்பி கார்த்திக்கிட்ட போனை கொடு அப்படின்னதும், கார்த்திக் வந்து போனை வாங்கிட்டு சைலண்டா இருக்காங்க. ஆமா உன் பொண்டாட்டி தீபா எங்க இருக்கா, சரி அவ எங்க வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவளை தூக்கி அவ கதையை வந்து முடிக்கல, என் பேர் வந்து ரியா இல்ல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம
ரியா வந்து சவால் விடுறாங்க. இதுக்கிட்ட எல்லாருமே வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து